வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். பாருங்கள், எங்கள் ஊருக்கே உரிய ஸ்பெஷல் ஆடி 1 தேங்காய் சுடுதல் விழா கொண்டாடினாங்க எல்லாருமே எங்கள் ஸ்ட்ரீட்டில். அதை நீங்களும் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தேங்காய் சுடுதல் விழா எதுக்கு செய்கிறதுனா, ஆடி மாதம் ரொம்ப காற்றடிக்கும். அதனால் இந்த காற்று வழியாக நமக்கு கிருமிகள்லாம் பரவும். அதுக்காக இந்த தேங்காய், அரிசி, அவல், பாசிப்பருப்பு எல்லாமே உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. அதனால் இதை வச்சு நம்ம தேங்காய்க்குள்ளே இதை வச்சு தான் நம்ம வேக வச்சு அப்புறம் நம்ம சாமி கொடுவோம். இல்லாட்டினா ஆடிப்பால் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த ஆடிப்பாலும் பார்த்திங்கன்னா அரிசி, பாசிப்பருப்பு, தேங்காய் இதை வச்சு தான் செய்கிறது. இது அவசியமாக இந்த பொருட்களை எல்லாம் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்ம சாப்பிடணும். அதுக்காக தான் இந்த ஆடி தேங்காய் சுடுறது அப்படியே பழமையிலேருந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வர்றாங்க நம்ம ஊரில். அதுவும் சேலத்தில் மட்டும்தாங்க இந்த விழா கொண்டாடுறாங்க எல்லாருமே. அது சேலத்துக்கே உரிய சிறப்பு. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்லேயே அவங்களே தனியாக கூட செஞ்சு முன்னாடி நெருப்பு மூட்டி தேங்காய் சுட்டு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் இல்லாட்டி அப்படி இல்லைன்னா எல்லோரும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று கூடியும் தேங்காய் சுட்டு சாமி கும்பிடுவாங்க. அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த சுள்ளியெல்லாம் பொறுக்கி செய்கிறதுக்கு முடியலன்னா கேஸ் அடுப்பில் கூட செய்யலாம். நான் தான் கேஸ் அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன். இந்த குச்சியும் பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் விற்கும். வேறு எங்கேயுமே இந்த குச்சி வாங்க முடியாது. இங்கே கரெக்டாக சேலத்தில் இதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஆடி 1ஆம் தேதி விற்பாங்கங்க. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தாங்க, எவ்வளோ டைம் நம்ம அடுப்பில் சுடணும்னு. ஒரு 10-15 நிமிஷம் நல்ல தீய கருக விடணும் தேங்காவை. தேங்காய் நல்லா வெடிச்சு கூட வருங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்க பொருள்கள்லாம் நல்லா வெந்துடும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ போட்டிருக்கேன், ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்காய் சுட்டுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய் தேங்காய் உடச்சி கூட சாமி கும்பிடுவாங்க. இல்லாட்டி வீட்டில் கூட சாமி கும்பிடுவாங்க. எப்படி வேணால் கும்பிட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான் இது. இந்த தேங்காய் சுடுதலை நீங்கள் எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். ஆடி மாதத்தில் உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.